பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த அழகான தன்மை. குறிப்பாக 2 விஷயம்தான் பெருமானார் உலகத்தில் ஈர்க்கப்பட்டாங்க. 1000 குணம் இருக்குது. 2 தன்மையில் பெருமானாரை உலகம் ஈர்த்தது. ஒன்று மென்மை, இன்னொன்று பெருமானார்ட்ட இருந்த அடக்கமும் பணிவும். ஒன்று ரொம்ப மென்மையாக நடப்பாங்க, இன்னொன்று பணிவாக தான் இருப்பாங்க. எப்போவுமே தன்னுடைய முகவரியை காட்டுறது இல்லை, நான் யாருன்னு சொன்னதே இல்லை. ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொன்னான். எப்படி சொன்னா, ஆனால் சையீது உல்தி ஆதம்னு சொல்லுங்க, உலகத்தில் பிறந்த மனிதர்கள் அத்தனை பேர்களுக்கும் நபிமார்கள் உட்பட எல்லோருக்கும் நான் தான் தலைவர் சொல்லுங்கன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனால் சையீது உல்தி ஆதம்னு சொல்றான். பெருமானார் தன்னை சொல்லுவதெல்லாம் ஆனால் அப்தி, நான் அடிமை என்பார்கள். எப்படிப்பட்ட அடிமை? காலையில் காஞ்ச ரொட்டியை சாப்பிட்ட ஒரு பெண்ணுக்கு பிறந்தவங்க தான் அப்படின்ட்டு லேசாக சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், எப்படி? நான் உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தலைவர் சொல்லுங்க. அதை பெருமானார் சொல்ல வர்றாங்க. அந்த பாங்க பாருங்க. அவங்க சொல்கிறாங்க, ஆனால் சையீது உல்தி ஆதம், ஆதமின் மக்கள் அத்தனை பேர்களுக்கும் உலகத்தில் பிறந்த மனிதர்களுக்கெல்லாம் நான் தலைவர் என்று சொல்லிவிட்டு ஒலா ஃபஹர், இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை. அதை அல்லாஹ் சொல்லிட்டான். சொல்லிட்டு அதோட என்ன சேர்க்கிறாங்க, எனக்கு எந்த பெருமையும் இல்லை. ஒல் அம்பியா வராயி, நபிமார்களாக அல்லாஹ் உலகத்தில் வலா வந்தானே, அனுப்பி வைத்தானே, அத்தனை நபிமார்களும் எனக்கு பின்னால தான் இருப்பாங்க. நான் தான் முன்னால் போவேன் மறுமையில். இதிலும் எனக்கு எந்த பெருமையும் இல்லை.